வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் சிரமங்களை கஷ்டங்களை சந்தித்தாலும் வருங்காலத்தில் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு, என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் மீது தான் கோபம். அதாவது கம்பெனிக்கு நம்ம உறுப்பினர்கள் மீது தான் கோபம். ஏன் அப்படி நான் இந்த தலைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக வினோத் அஃபிஷியல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து போட்டிருக்காரு, என்னுடைய கோபம் மை வி த்ரீ ஆட்ஸ் கம்பெனியின் மீது தான் அப்படின்ட்டு. அதில் ஒரு நியாயமான ஒரு ஆதங்கம் தான். வெளிரங்கத்திலேருந்து யோசித்து பார்த்தா அந்த மாதிரி ஆதங்கம் நமக்கும் சில சமயம் வந்திருக்கு, சரிங்களா? அது நம்ம எல்லாருடைய யதார்த்தமான ஆதங்கம். என்ன ஆதங்கம் அப்படின்னா, கம்பெனியை இன்ச் பை இன்ச் அவங்க எடுக்க வேண்டிய அடுத்த மூமெண்ட்டை, அடுத்த நகர்வை எங்களுக்கு சொல்கிறது இல்லை. கம்பெனி வெப்சைட்டுன்னு இப்போ ரீசெண்டாக ஒன்று ஓப்பன் பண்ணால், அது எதுக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னே தெரில. MD ஃபோரம் சேனல் இருக்குது, அதில் சொல்லலாம். ஏன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க